சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படியோ பிஸ்னஸ் பண்ண, அது வரைக்கும் வந்துட்டு ஒர்க் பண்ண அப்படின்னாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பக்கத்துலேருந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாத்துலேருந்தும் வந்துட்டு கனெக்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் இங்கே 10 இயர்ஸாக இருப்போம் அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு இது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வர்றது தான் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. அதே தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இது உள்ள வர்றது நல்லதா, இல்லை ஜஸ்ட் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கலாமா? ஆன் த ஃப்ளோவில் கற்றுக்கிட்டு ஸோ மேம் உங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஷூர், பார்க்கலாம். அப்படியே உங்கள் ஸ்டோரியும் சுற்றி காட்டுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே ரொம்பவே வெயில் இருக்குது. அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு மல்மல் காட்டனில் வர இந்த ஜெய்ப்பூர் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கலம்கரியாக இருக்கட்டும். இது வந்துட்டு எங்களோட டாப் செல்லர்ஸ் இந்த மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். இது வந்துட்டு சிறுமுகை பட்டு, ஒரிஜினல் சிறுமுகை பட்டு. அடுத்து ஃபியூச்சரில் என்னென்ன பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கீங்க? எதிர்கால திட்டங்கள் என்ன? முக்கியமாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஒருத்தங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல யோசிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, டாப் ப்ரியாரிட்டிஸில் இருக்கக்கூடியது ஒன்று ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி லொக்கேஷன் சூஸ் பண்ணலாம், அதே போல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படிலாம் பிராண்டிங் பண்ணணும், அப்படியே ஒரு வேளை ஸ்டாக்ஸ் அதிகமாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி கிளியர் பண்ணணும், சேல்ஸ் பற்றி இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் அவங்க கூட ஜாயின் பண்ண போகிறாங்க எரிலியா பொட்டிக்குடைய ஃபவுண்டர் பத்மபிரியா. அவங்க இந்த வீடியோவில் நிறைய இன்சைட்ஸ் வேல்யூபிள் இன்சைட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். இந்த பிடாக் சீரியஸ் மூலயமா நம்ம நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை தேடி இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணணும், இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ உங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ எங்கள் ஆடியன்ஸ்க்காக சொல்லுங்கள். ஷூர், கண்டிப்பாக. வணக்கம், என்னோட பேர் பத்மபிரியா. ஸோ நான் சிங்கிள் டாட்டர் தான். எல்லாரும் வந்துட்டு அப்பா ஆசைப்படுற மாதிரி வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னும் போது அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு நான் MBA படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படியோ பிஸ்னஸ் பண்ண, அது வரைக்கும் வந்துட்டு ஒர்க் பண்ண அப்படின்னாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒரு HR IT கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணோம். என்னோட ஹஸ்பண்ட் நேம் ராமலிங்கம். ஸோ கல்யாணம் ஆன உடனே அவங்க கிட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்களும் வந்துட்டு பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் திருப்பூருங்கிறதுனால அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ 2014 வந்துட்டு நாங்கள் சின்ன லெவலில் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2014 ஓகே இட்ஸ் டைம் டு ஓப்பன் அ ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சு ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு இனிஷியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஆஃபீஸில் ரிலீவிங் கிடைக்கல. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்து ஒரு 1 இயர் வந்துட்டு கம்ப்ளீட்லி இதை ஸ்டோர் பார்க்குறதுலேருந்து செட் பண்ணுறதுலேருந்து ஒரு இனிஷியல் ஒரு 6 months வரைக்கும் அவங்க ரன் பண்ணாங்க. நான் ஈவினிங் வந்துட்டு ஐ வில் டேக் ஓவர். ஸோ இப்படி தான் எங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள், என்னென்ன பிஸ்னஸ்? 2014 வந்துட்டு இனிஷியலி அப்போ இப்போ மாதிரி வந்துட்டு ரீசெல்லர்ஸ்லாம் நிறைய கிடையாது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா வந்துட்டு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி டீலர்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, பட் சஸ்டெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதை கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி அப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சஸ்டெயின்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டீலர்ஸ் கண்டுபிடிச்சோம். வந்துட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்டிலேருந்து வச்சு நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுமே அவங்க ஒர்க் விட்டுட்டு இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு வீட்டு லெவலில் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தபோது வந்துட்டு இந்த ஸ்டால்ஸுக்கெலாம் போவோம். அப்போ வந்துட்டு எல்லாருமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் எங்கே வந்துட்டு பார்க்குறது அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு ஓகே இப்போ வீட்டுக்கு வர சொல்லனா வந்துட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியும் ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே நம்ம 2 பேருக்குமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்குது, திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் 2014 10th அதுதான் எங்களோட ஓப்பனிங் டேட் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டோர் லொக்கேஷன் ஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சின்ன லெவலில் பண்ணும்போது அப்போ டீலர்ஸ் வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக இருப்பாங்க. ஸோ கடன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற டீலர்ஸ், ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒர்க்கே எங்களுக்கு ஒரு 2 months ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம்.
உங்கள் ஸ்டோரில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு? ஓகே, நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது லேடிஸ் வேர், அதுதான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். கிட்ஸ் கூட நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, ஃபுல்லி லேடிஸ் வேர். ஏன்னா அவங்களுக்கே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களோட இந்த ஸ்டோர் பத்தாது அப்படிங்கிறதுனால நாங்கள் லிமிட்டடாக லேடிஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2014 ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு 2 ப்ராடக்ட் லைனோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். சல்வார் மெட்டீரியல்ஸ் அண்ட் குர்த்திஸ், இதுதான் எங்களோட மேஜர் ஃபோட்டேவாக இருந்துச்சு. பட் அதுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கு, இதே மாதிரி நீங்கள் மற்ற ஏன் சாரீஸும் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு 2016 நாங்கள் திருப்பி சாரீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம். ஸோ சாரீஸ் பார்த்த உடனே வந்துட்டு அதோட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு சின்ன லெவலில் தான் நாங்கள் ஷாப் வச்சுருந்தோம், அது எங்களுக்கு பத்தலை. ஸோ பக்கத்தில் இருந்த அந்த ஷாப்பையும் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ 2016 சாரீ கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணோம். அகெயின் கஸ்டமர்ஸோட வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு டெய்லரிங் எங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ப்ளவுஸஸும் மெட்டீரியல் இருக்குது, பட் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு இன்ஹவுஸ் டெய்லரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களோட மேஜர் ஒரு குட் மூவ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் ப்ளவுஸ் அண்ட் சல்வார் மெட்டீரியல் ஸ்டிச்சிங்கோட வந்துட்டு அவங்க வேர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு கஸ்டமர்ஸோட ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வி ஸ்டார்டட் கிவிங் ப்ராடக்ட் லைன்ஸ். பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி எத்னிக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் வேர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், அக்ராஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட யூனிக் யூஎஸ்பிஏ. எந்த ஸ்டேட்லேருந்து வேணும்னாலும் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு நார்த்லேருந்து வேணும்னாலும் ஜெய்ப்பூர் காட்டன் இருக்கும். இப்போ நம்ம ஊர் சவுத்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஞ்சிபுரம்லேருந்து அந்த சில்க் சாரியாக இருக்கட்டும், இல்லை சிறுமுகை சில்க் சாரி பட்டு சாரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டிநாடு காட்டன் சாரீஸாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராலேருந்து கலம்கரி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பக்கத்துலேருந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாத்துலேருந்தும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இப்போ எங்கே கலெக்ஷன் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது, அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும், ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு வரணுன்றதெல்லாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்கல்ல, அது வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. எல்லாமே நம்ம ஒரு லேப்டாப் ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு டீலர்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்லேருந்தோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் டீலர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்ன கரெக்டான டீலர் கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் வந்துட்டு கேட்ச். இப்போ நாங்களே ஒரு டீலர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஒரு 10 டீலர் கிட்ட வந்துட்டு நாங்கள் பேசுவோம். அந்த பேசுறதுக்கு நாங்கள் ஒரு 100 டீலரை வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து அந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு 10 பேர்கிட்ட பேசி அதுலேருந்து திருப்பி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சாம்பிள்ஸ் வாங்கி அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுறோம். நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு இப்போ ரீசெல்லர்ஸாக இருக்கணும்னா அப்படி இருந்தாலும் கூட வந்துட்டு நீங்கள் ஒரு டீலர் கிட்ட வந்துட்டு ஒரு டைப் வைக்கிறீங்க, ஒரு வாட்டி வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்டை வாங்கி பாருங்கள். ஏன்னா குவாலிட்டி ஸ்பீக்ஸ் அ லாட். நாங்கள் இங்கே 10 இயர்ஸாக இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு இது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வர்றது தான் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. அதே தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும். உங்ககிட்ட வராங்கன்னா வந்துட்டு அந்த நியூவாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து தரோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று குவாலிட்டி. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு வெண்டர் கிட்ட வந்து வாங்கி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா வந்துட்டு நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இன்னொன்று வெண்டர் கிட்டேயுமே வந்துட்டு நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது அவங்களுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம டேரெக்டாக வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது குவாலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. உங்களால் கஸ்டமர்கிட்டையும் பேச முடியாது, வெண்டர்கிட்டையும் பேச முடியாது. ஸோ அட்லீஸ்ட் எவ்ரி டைம் இல்லைனாலும் இனிஷியலாக ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு வெண்டரோட வந்துட்டு ஒரு டீலிங் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர் கிட்ட. ஓகே மேம். இப்போ 10 இயர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பிராண்டிங்லாம் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், சோஷியல் மீடியா வந்து இப்போ ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணுது பிஸ்னஸ்க்கு, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரீசெல்லர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரீசெல்லர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்துட்டு ஒரு பிராண்ட் நேம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் தான் வந்துட்டு அனுப்ப போகிறேன், அதுக்குன்னு எனக்கு வந்துட்டு கம்பெனிக்கு நேம் இல்லாமலாம் வேண்டாம், ஒரு பிராண்ட் நேம் வச்சுக்கோங்க உங்களோடது அப்படின்னு. இப்போ இதே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப மெனக்கெடுதல் வேணும். எந்த லொக்கேஷன் நமக்கு வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும். நாம் கொடுக்குற ப்ராடக்ட் வந்துட்டு
இந்த லொக்கேஷனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நாங்களே வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இதே வந்துட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் முன்னாடி போயிருந்தானா என்னோட ப்ராடக்ட் கேட்டலாகே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற வந்துட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு இப்போ ஹேண்ட் ஸ்டாக் வாங்கி பண்ணீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடும்போதோ இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்மளோட பிராண்ட் வந்துட்டு டெவலப் ஆக போகுது. இல்லை ரீசெல்லர்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அப்போ கூட சில ப்ராடக்ட்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு வாங்கி வீடியோ போடும்போது வந்துட்டு உங்களோட ஒரு ட்ரஸ்டபுளாக உங்களை கஸ்டமர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட குவாலிட்டி ஆசஸ் இருந்துச்சுனாலுமே வந்துட்டு நம்மளோட பிராண்ட் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். மேம் இப்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இது உள்ள வர்றது நல்லதா, இல்லை வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கலாமா, ஆன் த ஃப்ளோவில் கற்றுக்கிறது நல்லதா? ஓகே. இப்போ எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. கூகுள் தட்டினா எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் வந்துட்டு முன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இதை பற்றி ஒரு கடையில் போயிட்டு நம்ம வேலை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அவசியம் இல்லை. இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு ஒரு அதை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டீலர் கிட்ட பேசுறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம முதல்ல வந்துட்டு ஆரம்பிக்க போகிறது வந்துட்டு ஒரு டீலர்ஸ் கிட்ட தான் வந்துட்டு பேச போகிறோம். ஸோ அவங்க சாரியோட நேம்ஸ் நிறைய வருது. முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு 4-5 வகை இருக்கும்னா இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வெரைட்டிஸ்ல வந்துட்டு டிசைன்ஸும் வருது, மெட்டீரியலுமே வந்துட்டு ரொம்ப இப்போ மிக்ஸ் மேட்ச் நிறைய பண்றாங்க. ஸோ ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளால டீலர்ஸ் கிட்டேயும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பேச முடியும், நம்மளோட ரேட்ஸ் வந்துட்டு நெகோஷியேட் பண்ண முடியும். அதே இதுதான் இந்த சைட் கஸ்டமர் கிட்டேயும் வந்துட்டு ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்க போறீங்க அவங்க கிட்ட அப்படின்னா அது எப்படி சாயம் போகுமா இல்லையா, அந்த ஃபேப்ரிக் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் கஸ்டமர் கிட்டேயும் சொல்லலாம். இது எப்படின்னா வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லும் போது கஸ்டமருமே வந்துட்டு ஓகே இவங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது, அப்போ இவங்க கிட்ட வாங்குற பொருள் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது பொருளை விட ஃபர்ஸ்ட் உங்க மேல வந்துட்டு ஒரு மதிப்பு கூடும், அதுக்கேற்ற மாதிரி பொருளோட மதிப்பும் கூடும். இப்போ மேம் உங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஷூர், பார்க்கலாம். அப்படியே உங்கள் ஸ்டோரியும் சுற்றி காட்டுங்க. கண்டிப்பா பார்க்கலாம். எங்களோட ஸ்டோர் வந்துட்டு பெரியார் நகர்ல இருக்கு. இனிஷியலா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு குர்தீஸ் அண்ட் சல்வார் மெட்டீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெடிமேட் செட்ஸ், இதுக்கு தேவையான வந்துட்டு உங்களுக்கு பேண்ட் கலெக்ஷன்ஸ், ஒரு லெகின்ஸா இருக்கட்டும் இல்லை பலாசோ பேண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்துட்டு குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு சல்வார் மெட்டீரியல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லரிங் யூனிட் இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு பெரிய ப்ளஸ். என்னதான் குர்தீஸ் இருந்தாலும் வந்துட்டு சல்வார் மெட்டீரியல்ஸ்க்குன்னு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்கும், அழகான ஒரு துப்பட்டா காம்பினேஷன் இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் ஃபோக்கஸாக இருந்தது சல்வார் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சாரீஸ் தான். ஸோ இந்த ஸ்டோர் இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு சாரீஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸில் வந்துட்டு சாரீஸ் இருக்கும். உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸாக இருக்கும், இல்லை ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு சில்க் கலெக்ஷன்ஸாக இருக்கும், இல்லை ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்னோட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க வேர் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான் இங்கே நிறைய இருக்கும். காட்டன்ல ஆர் ஈவன் ஜார்ஜெட் அந்த மாதிரினா கூட ஒரு சிம்பிள் ஒரு ஆஃபீஸ் வேர் லுக்ல வந்துட்டு வேணும்னா வந்துட்டு we have lot of collections here. அகெயின் திரும்பவும் வந்துட்டு எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு எங்களோட டெய்லரிங் யூனிட் தான். ஸோ சாரீஸ் எடுத்தாங்கன்னா இங்கேயே வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு போயிடுற மாதிரி நாங்கள் உள்ளேயும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண யூனிட். ஸோ ப்ளஸ் இது ஒரு டெய்லரிங் யூனிட்டும் வந்துட்டு எங்களுக்கு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ரெகுலர் ஆஃபீஸ் வேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பியூட்டிஃபுல்லான வந்துட்டு ஜெய்ப்பூர் காட்டன் பிரிண்ட்ஸ், இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் வரும், சந்தேரி மெட்டீரியல், மகேஸ்வரி காட்டன், இது எல்லாமே வந்துட்டு ஒரு சிம்பிள் அண்ட் எலிகென்ட் வேர், ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது ஆஃபீஸ் வேர் மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ எல்டர்ஸுமே வந்துட்டு ஒரு காட்டன் சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் ரொம்பவே வெயில் இருக்குது, அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு மல்மல் காட்டனில் வர இந்த ஜெய்ப்பூர் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கலம்கரியாக இருக்கட்டும். இது வந்துட்டு எங்களோட டாப் செல்லர்ஸ் இந்த மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். வீட்லேயுமே வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு உடுத்தலாம், அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த காட்டன் உடுத்தினவங்க யாருமே வந்துட்டு நார்மல் காட்டன்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஜெய்ப்பூர் காட்டன்ஸ், இந்த கலம்கரி மல்மல் காட்டன் சீரீஸ்லாம் வந்துட்டு எங்களோட பெஸ்ட் செல்லிங் ஆல் த்ரூ த மந்த்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்னா வந்துட்டு எங்ககிட்ட வந்துட்டு இந்த சாஃப்ட் சில்க்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு போகும். சாஃப்ட் சில்க்ஸ் அண்ட் சில்க் காட்டன் வந்துட்டு ரொம்ப நல்லா போகிறது. இது வந்துட்டு சிறுமுகை பட்டு, ஒரிஜினல் சிறுமுகை பட்டு.
இதுல வந்துட்டு வேரிட் கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஐஹென் சாரீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான பட்டு சாஃப்ட் சில்க் தான் இப்போ ஃபாஸ்ட் மூவிங். பிளஸ் சில்க் காட்டன் சாரீஸ் இது இல்லாம வந்துட்டு இதே மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க் லுக்ல இருக்கிற மாதிரி ஒரு லோ ரேஞ்ச் சாரீஸும் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. மேம் இப்போ நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி கிளியர் பண்ணுவீங்க? எந்த மாதிரி உங்களுடைய மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க அந்த டைமில்? ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு என்னோட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு முன்ன மாதிரி வந்துட்டு ஒரு வருஷத்துல 4 வாட்டி ஸ்டாக் எடுக்கிறதுங்கிறதுலாம் இல்லை. இப்போ ஆல் த்ரூ த இயர் வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ புதுசா ஒரு மார்க்கெட்ல வருது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாம்பிளிங்காக ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வி கோ ஃபார்வர்ட். இப்போ சில சமயம் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும், பட் நெக்ஸ்ட் டிசைன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு ஆஃபர்ல போடும்போது வந்துட்டு, ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ரொம்ப லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் இருக்காது. அப்ப வந்துட்டு நான் இதை வந்துட்டு லாஸ்ட் பீஸ் இந்த ஒரு 10 டிசைன் வருது ஆர் அதுல 10 கலர் வருது, அதுல 2 பீசஸ் வந்துட்டு மீறுது அப்படின்னா அதை வந்துட்டு நான் என்னோட ஆஃபர் ரேக்ல போட்டுருவேன். ஸோ ஆல் த்ரூ த இயர் நிரல்யால வந்துட்டு ஒரு ரேக் ஃபுல்லாவே வந்துட்டு ஆஃபர்ல இருக்கும். ஒரிஜினல் ஆஃபரா இருக்கும். ஸோ 1800 இருந்ததுன்னா வந்துட்டு அதை நாங்கள் அப்படியே வந்துட்டு 50% ஆஃபர்ல வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ டிசைன்ஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்ககிட்ட வந்துட்டு ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு மேல வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் தங்குறதுங்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். டக்குன்னு மூவ் ஆயிடும். உங்கள் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தனியாக நிறைய வேலைகள் செஞ்சுருப்பீங்க. இப்போ வந்து நிறைய வேலை இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். 10 இயர்ஸா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா எங்களோட டீம் சப்போர்ட் இல்லாம வந்துட்டு என்னால இவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்க்கு வந்தவங்க. ஸோ நாங்க அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தோம். விமன் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் பண்ணணும். அகெயின் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு தேவைக்காக வரவங்க. அந்த மாதிரி இப்போ என்னன்னா இவங்க எல்லாருமே பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இங்க வரவங்க எல்லாமே அவங்களோட பசங்களோட படிப்புக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வர்றதா இருக்கட்டும், ஒரு அவங்க வீட்டு குடும்பத்தை வந்துட்டு கம்ப்ளீட்லி பாக்குறதா இருக்கட்டும், அவங்களா தான் இருப்பாங்க. இங்க வந்த போதே வந்துட்டு இதுதான் நிரல்யாவோட கல்ச்சர். ஸோ இப்படிதான் வந்துட்டு இருக்கணும், எனக்கு வந்துட்டு பொருள் வித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா இருந்தோம். அது என்னோட டீமே வந்துட்டு நல்லா இன்கல்கேட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே என் கூட வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸா வந்துட்டு டிராவல் பண்றாங்க. ஸோ எல்லாருமே கேட்கறது அதுதான். இப்போ ஏன்னா நான் இல்லைன்னா கூட வந்துட்டு என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருங்கிறது இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மேடம் இருந்தாதான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது இல்லாம இவங்களையும் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஜெல் ஆயிட்டு ஈஸியா வந்துட்டு நல்லா காட்டுவாங்க. 5-6 இயர்ஸா வந்துட்டு என்னோட இருக்கிறதுனால வந்துட்டு நிரலையோட கல்ச்சர் கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்துட்டு என் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணணும் ஐடியா வச்சிருக்கீங்க? எதிர்கால திட்டங்கள் என்ன? ஓகே, எவ்ரி இயருமே வந்துட்டு நமக்கு நாம தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது கொஞ்சமாவது முன்னேறுதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஒரே வருஷத்துல டாடா பிர்லா ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்களுக்கு இல்லை. ஸோ ஏன்னா ஃபேமிலியும் பார்த்துக்கணும், இதுவும் பார்க்கணும் போது வந்துட்டு சஸ்டெயின் குரோத்தா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆரம்ப லட்சியமா இருந்தது. எவ்ரி இயர் ஒரு புது ப்ராடக்ட் லைன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சல்வார்ஸ் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட் லைன். அதே மாதிரி வந்துட்டு இது எங்களோட 10th இயர் ஆனிவர்சரி இயர் அப்படிங்கறதுனால வந்துட்டு எங்களோட டெய்லரிங் யூனிட்டை இன்னமும் வந்துட்டு நாங்க கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இப்போ ஒரு 3 பேர் ஒர்க் பண்றாங்க, எங்களுக்கு அது பத்த மாட்டேங்குது. இன்னும் வந்துட்டு நாங்க ஒரு டெய்லரிங் யூனிட் தனியாவே வந்துட்டு இந்த ஷாப்ல இடம் பத்தாம நாங்க இன்னொரு டெய்லரிங் யூனிட் ஓபன் பண்றதுதான் எங்களோட மேஜர் ஃபோக்கஸ் ஃபார் திஸ் இயர். இது இல்லாம அகெயின் எப்படி இன்ஸ்டோர்ல வந்துட்டு நாங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு கஸ்டமர் பேஸ் பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஆன்லைன்லயுமே வந்துட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி ரெகுலர் கஸ்டமர் பேஸே வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு பண்ணணும். ஸோ ஆன்லைன் அண்ட் டெய்லரிங் இதுதான் வந்துட்டு எங்களோட இந்த இயர் ஃபோக்கஸா வந்துட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா எவ்ரி டைம் வந்துட்டு புதுசு வந்துட்டே இருக்கும். ஸோ அதுல எந்த மாறுதலும் இருக்காது. புது வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். எங்களோட இப்பத்திய ஃபோக்கஸ் டெய்லரிங் ஆன்லைன்ல அண்ட் ஆன்லைன் சேல்ஸ். சூப்பர் மேம். டெக்ஸ்டைல்ன்றது ஒரு டாப் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் வந்து 10 வருஷமா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி இந்த பிசினஸ்ல இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். நிரல்யா புட்டிக் பத்மபிரியா மேம் வந்து அவங்களுடைய டெக்ஸ்டைல் அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. நிச்சயமா புதுசா பிசினஸ் பண்ணணும், முக்கியமா டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்பந்தமா இந்த இருக்கக்கூடிய இந்த வேரிங் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க கான்டெக்ட் பண்ணா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு நல்ல காரணத்தோட மீண்டும் சந்திக்கிறேன். ஆண்டில் பை பை சைனிங் ஆஃப். ஃபிளாஷ் வெங்கட்.